வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் இந்த வீடியோவில் JEE மெயின் எக்ஸாமில் 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க அந்த சம்மை பார்க்கலாம். Let in equal to integral tan power nx dx. n வந்து greater than 1. I4 plus I6 equal to a into tan power 5x plus b into x power 5 plus c. Then the order pair a comma b is equal to வரிசை ஜோடி a comma b இன் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம சரியான ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். இந்த சம்மானது தொகை நுண் கணிதம் இன்டெகிரல் கால்குலஸுங்கிற சாப்டரை வரையறா தொகையிடல் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ங்கிற டாப்பிக்கு உட்பட்டது. இந்த சம்மரை நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது ஆர்டர் பேர் a comma bயோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த a bங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இந்த ஈக்குவேஷன்ற பாருங்கள், tan power 5x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a, x power 5 ஓட கோஎஃபிஷியன்ட் bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டாவே போதும். அதுக்கு நமக்கு I4ம் I6ம் தேவைப்படுது. என்னங்கிறது இன்டெகிரல் tan power nx into dxன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ I4ங்கிறது nக்கு பதிலாக 4ன்னு மாற்றிக்கிறோம். இன்டெகிரல் tan power 4x into dx. I4ங்கிறது தெரிஞ்சிருச்சு. I6 என்னவா இருக்கலாம்? I6 equal to integral tan power 6x into dx. I4 I6 ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு தேவைப்படுறது என்ன? I4 ப்ளஸ் I6 ஓட வேல்யூ தேவை. அப்போ I4 ப்ளஸ் I6 equal to I4 ஓட வேல்யூ integral tan power 4x dx plus I6 ஓட வேல்யூ integral tan power 6x into dx. இப்போ ரெண்டு இன்டெகிரலை ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரல் படிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரல்ன்ற பாருங்கள், சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷனை இன்டெகிரல் பண்ணோம்னா தனித்தனியாக இன்டெகிரல் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை ரெண்டையும் ஒரே இன்டெகிரலாக எழுதுறேன். இன்டெகிரல் tan power 4x plus tan power 6x into dx. இப்போ இதில் இருந்து காமனாக எதை வெளியே எடுக்க முடியும் பாருங்கள். இந்த ரெண்டு டேர்மையும் tan power 4xங்கிறது காமனாக இருக்குது. அப்போ அதில் இருந்து tan power 4xஐ நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். I4 ப்ளஸ் I6 ஓட வேல்யூ இன்டெகிரல் tan power 4xஐ வெளியே எடுத்துறேன். இங்கே இருந்ததே tan power 4x, அதை வெளியே எடுத்துட்டா மீதி 1 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடியது tan power 6x, அதில் 4ஐ வெளியே எடுத்துட்டோம்னா மீதி 2 tan power 2x tan squared x into dx. அடிப்படை முக்கோணவியல் முற்றொருமைகள் 1 + tan squared x equal to secant squared xன்னு நாம் படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த 1 + tan squared xக்கு பதிலாக secant squared xன்னு மாற்றிக்கிறோம். இன்டெகிரல் tan power 4x into secant squared x dx. இப்போ I4 ப்ளஸ் I6 நாம் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? இன்டெகிரல் tan power 4x into secant squared x dx. இந்த ரெண்டு டேர்மில் ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் வருதான்னு பார்க்குறோம். அப்போ tan xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள்? tan xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared x. அப்போ tங்கிறது tan xன்னு எடுத்துக்கிறேன். அதாவது tan xக்கு பதிலாக tன்னு ஒரு மாறியை புதுசாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt. tan xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared x into dx. இப்போ secant squared x into dxக்கு பதிலாக dtனும் tan xக்கு பதிலாக tனும் I4 ப்ளஸ் I6ங்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்டெகிரல் tan xக்கு பதிலாக t பவர் 4 secant squared x into dxக்கு பதிலாக dt.
எக்ஸ் பவர் என்ன இன்டெக்ரல் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன சொல்லுங்கள். சூப்பர். எக்ஸ் பவர் என்ன இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா டி பவர் 4ன்னு இருக்குது, என்னுக்கு பதிலாக 4ன்னு இருக்குது. அப்போ 4 + 1 ஃபார்முலா வந்து 1 டிவைடட் பை 4 + 1 ப்ளஸ் சி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். 4 + 1 வந்து 5. அப்போ டி பவர் 5 டிவைடட் பை 4 + 1 5 ப்ளஸ் சி. டீன்னு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், tan x தான் டீன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டீக்கு பதிலாக tan xன்னு இந்த இடத்துல மாற்றிடலாம். அப்போ tan பவர் 5x டிவைடட் பை 5 ப்ளஸ் சின்னு கிடைக்குது. நமக்கு கொஸ்டின்ற i4 + i6ஓட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், i4 + i6ஓட ஆன்சர் a × tan பவர் 5x ப்ளஸ் b × x பவர் 5 ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு tan பவர் 5x பை 5 ப்ளஸ் சி மட்டும்தான் இருக்குது. இந்த i4 + i6 வடிவத்துக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் மாற்றிக்கிறோம். அப்போ tan பவர் 5xோட கோஎஃபிஷியன்ட் 1/5ன்னு இருக்குது. 1/5 i4 + i6ஓட வேல்யூ 1/5 tan பவர் 5x ப்ளஸ் x பவர் 5ங்கிற டேர்மு நம்மளோட ஆன்சரில் இல்லை. அதனால் 0 × x பவர் 5ன்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் சி. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ 1/5ன்னு தெரிஞ்சிருது, பியோட வேல்யூ 0ன்னு தெரியுது. நமக்கு கொஸ்டின்ற கண்டுபிடிக்க சொன்னது ஆர்டர் பேர் a, bயோட வேல்யூ a, b. ஆர்டர் பேர் a, bயோட வேல்யூ 1/5, 0. இந்த ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ற 4 ஆப்ஷன்ற எங்கே இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன்ற -1/5ன்னு வந்ததுனால இது தவறான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன்றையும் -1/5 வந்திருக்கு, நமக்கு +1/5 தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பியும் தவறான ஆன்சர். ஆப்ஷன் சியில் பாருங்கள் 1/5, 0 அதுதான் நமக்கும் கிடைச்ச ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். மாணவர்களே, நாம் இன்றைக்கி JEE மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு சம்முடன் சந்திப்போம். நன்றி.